பராசக்தியா ஜனநாயகனா தமிழ்நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் இளைஞர்களோட முன்னேற்றத்திற்கும் ஒரு சரியான போட்டி நடந்துட்டு இருக்கு. சபாஷ், சரியான போட்டி. தமிழ்நாட்டோட வரலாற்றை பார்த்தீங்கன்னா 1967 சினிமாக்காரர்களும் நடிகர்களும் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்துட்டு வராங்க. உலகத்திலேயே ஒரே மாநிலம் சினிமாக்காரர்களாலும் நடிகர்களாலும் ஆட்சி செய்யப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு படித்தவர்களும் பண்பாளர்களும் இல்லையா? படித்த ஆசிரியர்கள் எங்கே? பேரறிவு பெற்ற ப்ரொஃபசர்ஸ் எங்கே? என்ஜினியர்கள் எங்கே? எக்கானமிஸ்ட், பொருளாதார வல்லுநர்கள் எங்கே? எப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கலான்ற 4 விஷயத்தை உங்களுக்கு நான் கொண்டு வரேன். நம்பர் 1, கம்யூனிட்டி சர்வீசஸ், சமூக சேவை. உதாரணத்துக்கு ஜசிந்தா ஆர்டன், நியூசிலாந்து பிரதம மந்திரி. இந்த சமூக சேவையில அனுபவமும் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டு நியூசிலாந்தை சிறப்பாக ஆட்சி செய்து வந்தாங்க. நம்பர் 2, சோஷியல் எத்திக்ஸ், சமூக நன்னெறி. உதாரணத்துக்கு லீ குவான் யூ சிங்கப்பூரையே நேர்மையும் ஊழலற்ற ஒரு சமுதாயமாக முன்னுக்கு கொண்டு வந்தார். சட்டமும் பொது கொள்கை அறிவும், அதாவது பப்ளிக் பாலிசி. நம்முடைய பாரக் ஒபாமா இதுல வல்லுநராகவும் அறிஞராக இருந்து அமெரிக்காவையும் முன்னுக்கு கொண்டு வந்தாரு. சீனாவின் டெங் ஜாயோபிங், அவர் சந்தை சீர்திருத்தம், மார்க்கெட் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்து சீனாவை பொருளாதாரத்தில் முன்னேற்றினார்.